அவர் ஆட்சி நல்லா பொற்கால ஆட்சி தான். திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஊழல் பண்ணி நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க. இவரு தான் இந்த நாட்டை திருத்தத்துக்கு வந்துக்கிறாரு. அவரை தவிர வேற யாரும் கிடையாது. அவர் ஆட்சி நல்லா தான் இருக்குது. ஆனா 2500 ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு. ஆனா போடலையே. சட்டசபையில் என்ன பேசுறாங்க கொள்றாங்கன்னா அந்த மீடியாவை பார்க்குறோம். கூர்மையாக கவனிக்கிறாரு. அவர் சில விஷயங்களாம் கவனிக்கிறாரு. அவர் ஏன் இப்போ பிரஸ் மீட்டிங்ல பேச மாட்டாருன்னா அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். இன்னொரு 6 மாதம் போச்சுன்னா அலரி கீன்னு கீப்பாரு அவரு. நல்லது செஞ்சா அடுத்த டைம் அவர் தான் வருவாரு. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்ய சொல்லுங்க. அதுதான் அரசியல். வந்து 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி? அவர் பாவம் இல்ல. என் பையன் பேரு விஜய் தான். ஹலோ விஜய், உங்க ஹாப்பி பர்த்டே. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து முதல்வராகி முதல் பிறந்த நாள் வருது. அவர் வந்து முதல்வராக பதவியேற்று ஒரு 50 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அவருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லுங்க. அண்ணா திமுக இருந்தது, திமுக இருந்தது, புரியுதுங்களா? நல்லது செஞ்சா அடுத்த டைம் அவர் தான் வருவார். மக்களுக்கு ரோடு போட சொல்லுங்க. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்ய சொல்லுங்க. அதுதான் அரசியல். நல்லா இருக்கணும், அவர் எப்பவும் நல்லா இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். இப்போதானே வந்திருக்காரு, இனிமே தான் பார்க்கணும். வந்து 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி? அவர் பாவம் இல்லை, பொறுமையாக செய்வார், நல்லது நடக்கும். அவர் ஆட்சி இப்போதைக்கு ஒரு 40 நாள் ஆகுது. மிகவும் சிறப்பாக போயின்னு இருக்குது. ஆட்சியில் எந்த குறையும் இல்லை. அவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னாரோ அது அனைத்தும் செய்து முடிப்பார் 5 ஆண்டில். எந்த மாற்றமும் இல்லை. அவர் ஆட்சி நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது ஆட்சி. ஆனால் 2500 ரூபாய் போடுறேன்னு சொன்னார். ஆனால் போடலையே. 1000 ரூபாய் தானே போடுறாரு. அது அது ஸ்டாலின் போடுற 1000 ரூபாய் தானே இது. அது போடலையே. அவர் சொன்ன வார்த்தை அந்த 2500 ரூபாய் போடுறேன்னு சொன்னால் வீட்டு குடும்ப கஷ்டத்துக்கு தானே போடுவாங்க. அது போடலையே. குறைகள் ஒன்றுமே நடக்கலையா? ஐயா ஆட்சி சொல்ல நடந்தது. இவர் ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலையா? எது நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு செய்தியாளர் மீடியா அப்பான்னா ஓடுறாரு. ஆளுநர் தான் பேசினுக்கிறாரு. இவர் என்ன பேசுகிறார்? எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை. மகளிருக்கு வந்து 2500 ரூபாய் தந்தால் அவங்களுக்கு எதனா மருந்து செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு எதனா ஒதுவும். எதுவுமே செய்யலையா? ஐயா இருந்தால் அந்த அவருக்கு திட்டம் கொடுத்து தானே 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அவர் ஒன்றும் செய்யலையா? அவர் இந்த ஆட்சி இருந்தால் செய்கிறாங்க, வேறு எதுவும் செய்யலையா? அவர் ஆட்சி இப்போ தான் வந்திருக்காரு. இருந்தாலும் டைம் கொடுக்கணும்ல. முன்னாள் அமைச்சர் வந்து முக ஸ்டாலின் இருக்கிறப்போ அவரும் வந்து எதுவுமே செய்யலை. 3 வருஷம் கழித்து தான் வந்து இந்த 1000 ரூபான்றது கொடுத்தாரு. அந்த ஃப்ரீ பாஸ்லாம் கொடுத்தாரு. 3ஆவது வருஷம் தான் பண்ணார் அவர், புரியுதுங்களா? அது பண்ணார். இவர் இப்போ தான் வந்து 1 மாதத்தில் வந்து செய்வார்னா எப்படி தெரியும்? டைம் கொடுப்போம், பார்ப்போம். அவர் ஆட்சி நல்லா பொற்கால ஆட்சி தான். திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஊழல் பண்ணி நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க. இவரு தான் இந்த நாட்டை திருத்தத்துக்கு வந்துக்கிறாரு. அவரை தவிர வேற யாரும் கிடையாது. இப்போ அந்த நம்பிக்கையில தான் ஓட்டு போடுறாங்க மக்கள். நல்லா தாங்க. யாரும் எந்த குறையும் சொல்லலையே. சோபா மாடல் இவங்க வீட்டில் எல்லாம் சோபா இல்லையா? சோபா மாடல் எப்படி சோபா மாடலாம்? சோபா போனால் யாரும் வாங்கி போகிறாங்க. அதில் போய் அதுக்கு பார்த்துலாமா அர்த்தங்குது. பொய்யான விஷயத்தை பரவுறாங்க. இப்போ சோபா மாடலை பற்றி சொல்கிற ரொம்ப கேவலம். எப்படின்னா சோபா வந்து போடுறதுக்கு தான் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அதில் வந்து கோடியை திணிக்க முடியாது. ஒரு கோடி பணம் எடுத்துன்னு போனால் அது எத்தனை கிலோன்றதுன்னு தெரியாது. எவ்வளோ வெயிட்டு, அது எவ்வளோ எத்தனை மாரி வண்டியில் எடுத்துன்னு போனோம் அந்த ஒரு கோடியை. அவ்வளோ பணத்தை எடுத்துன்னு போனோன்னா பெரிய பெரிய வண்டியில் தான் எடுத்துன்னு போக முடியும். இந்த சோபாவில் தச்சா சோபாவை கீச்சு உள்ளே வச்சா எடுத்துன்னு போக முடியாது. இது வந்து ஒரு தவறான செயல். அது தவறான அறிக்கை. அது இன்னும் பண்ண முடியாது. உக்காத்துக்கு தான் சோபா எடுத்தது. இதை வந்து ஒரு மட்ட ரகமாக பேசுகிறாங்க அவங்க. அது பேசக்கூடாது. யார் உதயநிதியும் பேசுகிறாரு, பிரேமலதாவும் பேசுகிறாங்க. தப்பு அது. அதில் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க சோஃபான்றது வந்து அவர் குடிக்கலையா சோஃபா? அவரே திருமாவளவனே ஓப்பனாக பேசிட்டாரு சோஃபா பற்றி. நம்ம பேசினா அது ஒன்றியும் கிடையாது. சோஃபா பற்றி
தெளிவாக பேசிட்டாரு. என் வீடு சோபாவுக்கு நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அது நோ ப்ராப்ளம். ரெண்டாவது ஒயின் ஷாப்பை மூடணும். ஒயின் ஷாப்பை ஃபுல்லாக மூடிட்டா நான் குடிக்க மாட்டேன் சத்தியமாக. இப்போ நான் குடி தான் போகிறேன். இப்போ நான் அந்த ஒயின் ஷாப்பை மூடிட்டா நான் குடிக்க மாட்டேனே. நான் எப்படி குடிப்பேன்? குடிக்க மாட்டேன். எல்லாத்தையும் மூடணும் ஐயா, எல்லாத்தையும் மூடணும். ஒயின் ஷாப்பு எதுவுமே இருக்கக்கூடாது, மூடிடணும். மாத்திரை இந்த போதைப் பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மூடிடணும். எல்லாத்தையும் மூடிட்டா அவர் காலில் ஊந்து நான் கும்பிடுவேன். என்னோட வயசு சின்னூர் தான் ஆகுது. எனக்கு 55, அவருக்கு 52 வயசு தான் ஆகுது. விஜய்க்கு முதலமைச்சருக்கு எனக்கு 55, 3 வயசு நான் பெரியவன் நான். ஆனால் இருந்தாலும் ஒயின் ஷாப்பை ஃபுல்லாக மூடிட்டு எவ்வளோ துறங்குது, எவ்வளோ வருமானங்குது. அந்த துறையில் சம்பாரி இது ஒயின் ஷாப்பில் தான் சம்பாதிக்கணும். 100% அவர் பொறுமையாக அவர் ஏன்னா நம்ம மீடியாவை பார்க்குறோம், சட்டசபையில் என்ன பேசுகிறாங்க கொள்கிறாங்கன்னா அந்த மீடியாவை பார்க்குறோம், கூர்மையாக கவனிக்கிறார் அவர். சில விஷயங்கள்லாம் கவனிக்கிறார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த காவிரி பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா சரி ஒத்துமொட்டமாக அவர் எல்லாரையும் தான் கூப்பிட்றாரு. அது நம்ம வரவேற்கத்தக்கது. மின்வெட்டுலாம் வேணுமுனே பண்ணுறதுப்பா. திமுக அதிமுக 2 பேர் வேணுமுனே பண்ணுறது. ரூலிங் அவங்க ஆளுங்களை வச்சு மின்வெட்டுலாம் இல்லை. ஏன் இவ்வளோ காலம் இல்லாத மின்வெட்டு இப்போ மட்டும் எப்படி வருது? எல்லாம் வேணுமுனே அங்கே கட் பண்ணி விடுறது தான். சோஃபாலாம் ஒன்றே கிடையாது. எவனா சோஃபா எடுத்துன்னு போயிருப்பான், அது ஒரு வீடியோ, இது ஒரு ஃபுட்டேஜ், ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி இவர் போகும்போது அது காமிக்கிறது தான். அந்த அவசியமே அவருக்கு சோஃபா கொண்டு போகணும் அவசியம் கிடையாது. அதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இல்லை, இது அம்மா எடுத்துன்னு வந்த திட்டம். ஆமாம், இது அதாவது இப்போ பின்பற்றுறாரு. ஆமாம், நல்லா சிறப்பாக போகுது சார், நல்லா போகுது. இதுக்கப்புறம் சிறப்பாக பண்ணுவார். இதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசுவார், சட்டசபையில் நல்லா பேசுவார். விஜய்க்கு ஹாப்பி பர்த்டே. அவருக்கு அது நோக்கம் இல்லை போல அவருக்கு. ப்ரெஸ்ஸு சந்திக்கிறதுக்கு நோக்கம் இல்லாத வைக்குது அவருக்கு. அது என்னன்னு தெரியல. கேள்வி கேட்பாங்க, குறு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பயந்துருக்க தெரியல. இல்லை அப்படி கூட இருக்கலாம். பேசுவார், பொறுமையாக பேசுவார் நினைக்கிறேன். இன்னும் இப்போ தானே 50 நாள் தான் ஆகிக்குது. இன்னும் 1 வருஷம் அனுபவம் அவனா தான் இருக்கும். இன்னும் ஒரு 6-7 மாதம் போச்சுன்னா எல்லாரையும் கீன்னு கீப்பார். அவர் பேச ஆரம்பிச்சிருவார். என்ன ஒன்று தனியாக நின்று 26 கட்சி கூட்டணி திமுக இவங்க தனியாக தான் நின்னாங்க. அவர் ஏன் இப்போ ப்ரெஸ் மீட்டிங்கில் பேச மாட்டாருன்னா, அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். இதுக்கப்புறம் எல்லாத்திலுமே பேசுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மக்களுக்கு ரோடு போட சொல்லுங்கள், கரண்ட்டு கரெக்டாக. இப்போ டெய்லி 2 ஹவர் கரண்ட்டு கட் ஆகுது. கேட்டால் அவனை போய் கேளு. அதிகாரி ஒத்தனை கூட விடக்கூடாது. அதிகாரி கம்ப்ளீட்டாக மாற்றணும். ஒரு அதிகாரி கூட இருக்கக்கூடாது. அதிகாரினா நாங்களா பண்ண சொல்கிறோம், அவன் பண்ண சொல்கிறான், அங்கே போட, அப்படியே திசை திருப்பி விட்றான். அப்போ யாரை கேட்குறது? போய் அதிகாரி கேட்குறதா, ஐஏஎஸ் ஆஃபீஸரை கேட்குறதா, ஐபிஎஸ் அதிகாரி கேட்குறதா? அதுதான் இப்போ கோரிக்கை. எதிர்கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையாக உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவருக்கும் அனுபவம் கம்மி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவம் அவருக்கு கம்மி. அவங்க அப்பா கிட்ட நிறைய கற்றுக்கணும் அவர். ஆனால் அவருக்கு பேச தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாவை பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் ஒயின் ஷாப்பை ஃபுல்லாக மூடிடு. டோட்டலாகவே ஒயின் ஷாப்பு இது. நான் செத்துருவேண்ணா. அதான் நான் சொல்கிறேன். நான் செத்துருவேன். ஆனால் ஒயின் ஷாப்பை மூடிட்டா என் குடும்பம் நல்லா இருக்கும். என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் பொண்ணு, என் புள்ள, என் மருமக எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த ஒயின் ஷாப்பு திறந்துருக்குப்போ இப்போ நான் அங்கே தான் போகிறேன், ஒயின் ஷாப் தான் போகிறேன். ஒயின் ஷாப்பை போயிட்டு குவார்ட்ரு வாங்கி குடிப்பேன். குடிச்சிட்டு அப்படியே வீட்டில் போய் படுப்பேன். என் பையன் பேர் விஜய் தான். ஹலோ விஜய், உங்கள் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சிஎம் விஜய் அவர்களே. வருங்காலத்தில் நல்லபடியாக ஆட்சி அமைக்க
எங்களால் ஆசீர்வதிப்பீங்க. நீங்கள் வந்து கிறிஸ்டின் நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து எதிர்க்கட்சிக்காரங்க வைக்கிற கருத்து என்னன்னா அவர் பிரஸ் சந்திக்க மாட்டாரு, வாயை திறக்க மாட்டாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வேலையை செஞ்சால் போதும்ப்பா, ப்ரெஸ்ஸை சந்திக்கணும் அவசியம் கிடையாதுப்பா. அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணால் போதும், அதுவே போதும். எதுக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்? எதுக்கு பொய்யான இவ்வளோ நாள் வந்து மைக்கை பிடிச்சின்னு பொய்யான தகவலை கொத்து மக்களை ஏமாந்தது பார்த்தாதா? அவர் ஒர்க்கை கரெக்டாக பார்க்குறாரு அவர். விஜய் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நண்பர் ஆட்டோ டிரைவர் தான் எங்களோட வாழ்த்துக்கள். அவர் நல்லபடியாக ஆட்சி பண்ணுவார் நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.